Audio Jungle. This is High-Tech News TV News. Chennai with the startup Singham emerging as a game changer for Tamil Nadu's entrepreneurial movement. Bonhim Ventures, the creator of the state's first mainstream startup reality show, announced the successful close of its second round of funding, bringing on board a distinguished panel Tamil Nadu's global business leaders as advisors and investors. Joining eagerly investor and chief mentor Mr. Kumar Vembu, the new shareholders include Mr. Gopal Srinivasan, Chairman and Managing Director TVS Capital Funds, Mr. Krish Mathrubootham, Founder and Executive Chairman Freshworks, General Partner Together Fund, Mr. Midun Shah Shetty, Founder CaratLane, Mr. K. Mahalingam, Partner Director TSM Group of Companies, Mr. Mohan Karpaya, CEO and Co-Founder Ippopay, Mr. Shyam Shekhar, Founder iThought Financial Consulting LLP, Ms. Ashwini Asogan, Founder Med Street Den, Mr. Madhusudanan Rangarajan, Managing Director M2P Fintech. The platform helped 35 startups secure over 40 crore in funding commitments, with 13 crore already disbursed across sectors such as Agri-Tech, Health Tech, SaaS and D2C. Now entering its second season and supported by leading business figures from Tamil Nadu's shareholders, Bonhim Ventures is cultivating a dynamic ecosystem that drives innovation and support the state ambitious 1 trillion economic vision. வணக்கம், என் பேர் ஏமச்சந்திரன். இவர் பேர் மிஸ்டர் குமார் வேம்பு, அப்புறம் பாலச்சந்திரன். நாங்கள் 3 பேர் சேர்ந்து அந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் என்ற பிளாட்ஃபார்ம் உருவாக்கணும். இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, ஸ்டார்ட் அப் சிங்கம் 2 உடைய லான்ச் நடந்தது. அதுக்கப்புறம் முக்கியமா எங்க ஸ்டார்ட் அப் சிங்கம் பிளாட்ஃபார்முக்குள்ள புதுசா நிறைய பிசினஸ் லீடர்ஸ் அட்வைசராகவும் இன்வெஸ்டராகவும் வந்திருக்காங்க. அதை பத்தியோட அனௌன்ஸ்மெண்ட் தான் இன்னைக்கு பண்ணோம். ரிக்வெஸ்ட் குமார் வேம்பு டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ். இப்போ நம்ம சமுதாயத்துல பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, நிறைய நிறைய பேருக்கு இப்ப வேலைகள் தேவை. அப்போ இந்த வேலைகள்லாம் இப்போ இந்த ஏஐ மாதிரி தொழில் மாற்றங்கள்லாம் வருது அப்படின்னா, அதுல ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய சிறு பிசினஸ் வரும். அதாவது இப்போ டெக்னாலஜி கம்பெனி எல்லாமே நிறைய பேர் பெருசா 1 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் வேலை செய்யறாங்கன்றதுல இருந்து நிறைய 5 பேர் கம்பெனி, 10 பேர் கம்பெனி, 20 பேர் கம்பெனி அந்த மாதிரி வரும். அப்போ அடுத்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கு இப்போ ஒரு 10,000 11,000 ஸ்டார்ட் அப் இருக்காங்க அப்படின்னா, இது 1 லட்சம் ஸ்டார்ட் அப், 5 லட்சம் ஸ்டார்ட் அப் அது மாதிரி போகும் அடுத்த 10 வருஷத்துல. இந்த மாதிரி ஒரு மாற்றம் வர்றதே ஒரு பக்கம் என்ன மாதிரி இப்போ ஏற்கனவே ரொம்ப நாளா வேலை செஞ்சு இப்போ நம்ம ஒரு அளவுக்கு பணம் சம்பாதிச்சிருக்கோம். ஆனா உடலோ மனதோ நம்ம இறங்கி வேலை செய்யறதுக்கு இடம் கொடுக்காது. ஆனா அடுத்தவங்களுக்கு நம்ம உதவியா நம்ம பணம் இருக்கலாம், நம்மளுடைய அறிவு இருக்கலாம், அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஏற்கனவே பணம் சம்பாதித்தவர்கள் இருக்காங்க. இப்போ எப்படி நம்ம இந்த நிறைய பேர் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு அனுபவம் கிடையாது. அவங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஃபெயில் ஆகிறதுக்கு இன்னைக்கு 1000 காரணங்கள் இருக்கு. ஆனா அது சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரே ஒரு பாதை தான் இருக்கு. இந்த 1000 தப்புல ஏதாவது ஒரு 3-4 தப்பை பண்ணாங்கன்னா அந்த தப்புல இருந்து மீளறதுக்கே அவங்களுக்கு நேரம் ஆகும். அப்போ ஒரு ஸ்டார்ட் அப்போட சக்சஸ் அதிகப்படுத்துறதுக்கும், அந்த ஸ்டார்ட் அப்போட ஸ்கேல் எவ்வளவு சக்சஸ் ஆகுறாங்கன்ற ஸ்கேலை அதிகப்படுத்துறதுக்கும் சரியான நேரத்துல சரியான அட்வைஸ், சரியான பணம் இது தேவையாகுது. இப்போ நம்ம ஸ்டார்ட் அப் சிங்கமோட பிளாட்ஃபார்மோட நோக்கமே, இப்போ எல்லா ஊர்லயும் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நெட்வொர்க் இருக்காது, யார்கிட்ட போய் அட்வைஸ் கேட்கணும்னு தெரியாது. அப்போ நிறைய பேரை பார்த்தாதான் இவங்க தான் நம்மளுக்கு சரியான அட்வைசரா இருப்பாங்க, இவங்க தான் நமக்கு சரியான இன்வெஸ்டரா இருப்பாங்கன்னு தெரியும். அப்போ ஒரு ஸ்டார்ட் அப் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களால நிறைய இன்வெஸ்டர், நிறைய அட்வைசரை குறைந்த காலத்துல மீட் பண்ண முடியும். ஒரு இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபவுண்டர் சரியா வருவாங்களோ, என்ன மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஐடியா நல்லா இருக்குமோ, அதுல அவங்களால எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அவங்களும் அதிகமான ஸ்டார்ட் அப்பை குறைந்த நேரத்துல பார்த்தாதான் அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை வேகமா இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்போ எப்படி நம்ம இந்த ஒரு நிறைய ஸ்டார்ட் அப்புகளையும் கொண்டு நிறைய இன்வெஸ்டரையும் கொண்டு இவங்க 2 பேரும் ஒருத்தர் வேகமா அதிகமான பீப்புளை சந்திச்சு அவங்களுக்கு தேவையான, அவங்களுக்கு சரியான ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதோ அட்வைஸ் வாங்கிக்கிறதையோ முடிவு பண்ணுவாங்க. அதுதான் இந்த பிளாட்ஃபார்மோட முக்கியமான நோக்கம். இதை செய்யறதே இந்த சக்சஸ் பிரீட்ஸ் சக்சஸ் அப்படின்னுவாங்க. அப்போ நம்ம இதுல சக்சஸ் ஸ்டோரியா வரவங்களை
ஒரு டெலிவிஷன் ப்ரோக்ராம் வழியா நம்ம ஷோகேஸ் பண்றோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம்னு வரும். இப்போ நீங்க உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்கால சிலிக்கன் வேலி, அமெரிக்கா வந்து ஒரு இன்னோவேட்டிவ் கண்ட்ரின்றாங்க. சிலிக்கன் வேலியில வந்து ஒரு 10 ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சா 9 ஸ்டார்ட் அப் வந்து மூடிடுறாங்க, ஒண்ணுதான் வந்து வளருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல எல்லாம் 10 பேர் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சா அதுல நம்மளுடைய சக்சஸ் ரேட் வந்து அதிகமா இருக்கு. ஏன் அது அதிகமா இருக்கு அப்படின்னீங்கன்னா நம்ம இதுல ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா ஒரு சோசியல் ஸ்டிக்மா இருக்கு. நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னா இந்த ஃபெயிலியரை ஆயுசு முழுக்க என்னோட சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாரும் சொல்லி காட்டிட்டு இருப்பாங்க. நமக்கு இந்த தோல்வியே வந்து நம்மள உறுத்திட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அதனால கம்மியா ஆரம்பிக்கிறதுனால, நிறைய யோசிச்சு ஆரம்பிக்கிறதுனாலதான் நம்ம கம்மியா ஃபெயில் ஆகும். ஆனா இப்போ தமிழ்நாடே பாத்தீங்கன்னா ஒரு இன்னோவேட்டிவ் எக்கானமி ஆகணும். இன்னோவேட்டிவ் எக்கானமி ஆனாதான் நம்மளோட தனிநபர் வருமானம் அதிகமாகும், தனிநபர் வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒருத்தர் ரிஸ்க் எடுத்து ஃபெயில் ஆனா நம்ம ஸ்டிக்மேட்டைஸ் பண்ணக்கூடாது. ஃபெயில் ஆனவங்க வந்து ஒரு பாடம் கத்துக்கணும், அடுத்த முறை அந்த தப்பை ரிப்பீட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கணும். இந்த அமெரிக்கா மாதிரி கண்ட்ரில அந்த ஸ்டிக்மடைசேஷன் இல்லாததுனால ஃபெயிலியரை வந்து அவங்க பெருசா எடுத்துக்காம நீ அடுத்த முறை எழுந்து அதுல கத்துண்ட பாடத்தை வச்சு நல்லா செய்யுன்ற ஒரு இருக்கிறதுனாலதான் அமெரிக்கா ஒரு இன்னோவேட்டிவ் எக்கானமியா இருக்கு. நம்ம சொசைட்டியும் அந்த மாதிரி இன்னோவேட்டிவா மாத்தணும் அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப்போட சக்சஸ் ஸ்டோரியை நம்ம காட்டுறோம். அவங்க என்ன மாதிரி அந்த ஷோல வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி கேள்விகள் வருதுன்னு காட்டுறோம். அப்ப என்ன ஆகுது, குடும்பத்துல இருக்கிறவங்க ஒரு ஒரு வீட்டுல ஒரு ஆண்டர்பிரினரோட மனைவி, அவங்களுடைய குழந்தைகள், அவங்களுடைய அம்மா அப்பா, அவங்களுடைய ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஒரு ஆண்டர்பிரினருக்கு என்ன ஸ்ட்ரகிள் இருக்கு, அவங்க என்ன செய்யணும்ன்றது புரியுது. அப்ப அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட், சோசியல் சப்போர்ட் எல்லாம் பெட்டரா கிடைக்குது. அவங்க ஃபெயில் ஆனாலும் இது வந்து ஒரு நல்ல முயற்சி பண்ணினாருன்னு என்கரேஜ் பண்ணுவோம், ஃபெயிலியரை பார்க்க வேணான்ற ஒரு இது வருது. அப்போ அதிகமான பீப்புள் ரிஸ்க் எடுப்பாங்க, அதிகமான பீப்புள் வந்து ட்ரை பண்ணுவாங்க. இது முதல்ல வந்து மக்களை சந்தோஷமா வச்சுக்கும். ஏன்னா எனக்கு ஆசை இருக்கு செய்யலன்ற ரெக்ரெட் இருக்காது, சந்தோஷமாவும் ஆக்கும் நம்ம சமுதாயத்தை. இதுல நிறைய சக்சஸ் உருவாகிறதுனால வசதியையும் பெருக்கும். அண்ட் இதனால வந்து இன்னும் நிறைய எல்லாருமே வந்து ஐடியாஸ் நிறைய வரும், நம்ம ஒரு இன்னோவேட்டிவ் எக்கானமி ஆகும். இதுதான் நம்ம ஒரு ஒரு ஸ்டார்ட் அப்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கணும்ன்றதை விட ஒரு பெரிய கோல் வந்து சமுதாயத்துல வந்து ஒரு ஆண்டர்பிரினரல் மைண்ட் செட், ஒரு இன்னோவேட்டிவ் மைண்ட் செட் கொண்டு வரணும்ன்றது இந்த ப்ரோக்ராம் வழியா நம்மளுடைய முக்கியமான நோக்கம். இதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை பணம் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து நானும் ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு வராங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு வராங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ ஸ்டார்ட் அப் சிங்கமோட இது பாத்தீங்கன்னா இன்க்ளூசிவ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். இன்க்ளூசிவ் அப்படின்னா நம்ம எல்லாருமே இதுல எல்லா ஸ்டார்ட் அப்பும் மஸ்ட் ஃபீல் வெல்கம், எல்லா ஸ்டார்ட் அப்க்கு ஒர்க் பண்றவங்களும் மஸ்ட் ஃபீல் வெல்கம், எல்லா இன்வெஸ்டரும் மஸ்ட் ஃபீல் வெல்கம். அதே மாதிரி நம்ம நான் பார்ட்டிசன் அப்படின்னா எந்த ஒரு ஸ்டார்ட் அப்க்கும் ஃபேவரபிளாவோ அது எந்த ஒரு இன்வெஸ்டருக்கும் ஃபேவரபிளாவோ நம்ம முடிவு பண்ற நிலைமையில இருக்க, நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். அப்போ அதே மாதிரி தான் ஸ்டார்ட் அப் டிஎனும், அதுவும் ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அப்போ கோல் வந்து வெரி அலைன்டு. அப்போ நம்ம ஸ்டார்ட் அப் சம்பந்தமா இருக்கிறவங்க எல்லாரோடையுமே சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒரு கம்யூனிட்டி பில்டு பண்ணணும், ஒரு நல்ல ஈகோ சிஸ்டம் பில்டு பண்ணணும், ஒரு நல்ல இதனால ஒரு ஸ்டார்ட் அப்பை என்கரேஜ் பண்ற மாதிரி சமுதாய மாற்றம் வரணும், ஸ்டார்ட் அப்பை ஒரு அசட் கிளாஸா பாக்குற மாதிரி பணம் இருக்கிறவங்க திங்க் பண்ணணும், ஆண்டர்பிரினருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும், ஃபெயிலியர் வந்து நம்ம ஸ்டிக்மடைஸ் பண்ணாம இருக்கணும். இதெல்லாம் தான் நம்ம நோக்கம். அப்போ ஸ்டார்ட் அப்னு எல்லாம் யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ எல்லாரோடையும் கொலாபரேட் பண்ணி இதோட இம்பாக்டை எப்படி பெருசா எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுதான். அப்போ நம்ம we are open for collaboration with everybody and we will take the lead to collaborate with everybody. இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு ஆர்கனைசேஷன் இருந்து தமிழ்நாட்டுல ஸ்டார்ட் அப் முன்னாடி கொண்டு வரணும்னு நினைச்சது எங்களுக்கும் இன்ஸ்பிரேஷனா இருந்து நாங்க இந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால எவ்ரிபடி ஒர்க் டுகெதர் ஃபார் தமிழ்நாடு. தேங்க்யூ, ரொம்ப நன்றி.